அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் அட்சய திருதியை அன்னைக்கு எந்த மாதிரியான பொருட்கள் வாங்கணும், எந்த மாதிரி பொருட்களை தானம் பண்ணால் நல்லது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக போட போகிறேன். ஸோ ஏப்ரல் 20 2026 இந்த அட்சய திருதியை வருது. ஸோ இதை எப்படி கொண்டாடணும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவை முழுசாக பாருங்கள். அட்சய திருதியை, அட்சய அப்படின்னாலே வளரும் அப்படிங்கிற பொருள் வரும். அதாவது குறையாதது, வளர்ந்துக்கிட்டே இருக்கும், பெருகிட்டே இருக்கும் அப்படிங்கிற பொருள் தான் அதுக்கு. இப்போ அட்சய திருதியை அப்படிங்கிறது சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் கொண்டாடக்கூடிய ஒரு மங்களகரமான நாள் தான் இந்த அட்சய திருதியை. இது மகாலட்சுமியோடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்குரிய ஒரு நாளாக அதை சொல்கிறாங்க. இந்த நாளில் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அட்சய திருதியை அப்படின்னாலே தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது. ஆனால் தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னா கிடையாது. தங்கம் வாங்க முடியாதவர்கள் இந்த நாளில் வேறு எந்த பொருளெல்லாம் வாங்கினா நல்லது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா மங்களகரமான நிறையா பொருட்கள் வாங்குறதுனாலும் அந்த நாளில் ரொம்பவே நம்மளுக்கு நல்லது. இந்த அட்சய திருதியை எப்போதும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் அமாவாசைக்கு அடுத்து வரும் 3வது நாளில் தான் இந்த அட்சய திருதியை எப்பயுமே கொண்டாடுவாங்க. இந்த ஆண்டு அட்சய திருதியை அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 20 திங்கட்கிழமை அன்னைக்கு அட்சய திருதியை வருது. இந்த அட்சய திருதியுடைய சிறப்பு என்ன? புராணங்கள் படி சூரிய பகவான் அட்சய திருதியை நாளில் தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு எந்தவித உணவு தட்டுப்பாடும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஞ்சாலி வேண்டி கொண்டதற்காக அல்ல குறையாத அந்த அட்சய பாத்திரத்தை வழங்கியதாகவும் சொல்கிறாங்க. இந்த நாளில் தான். அதே மாதிரி இந்த நாளில் மகாலட்சுமி, குபேரர் ஆகியோரை வழிபடுவதோடு சூரிய பகவானையும் வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரமும் வருது. அதனால் முருகப்பெருமானை வழிபடுவதனாலும் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. அட்சய திருதியை நாளில் என்னெல்லாம் செய்யலாம்? இந்த அட்சய திருதியை நாள் அப்படிங்கிறது ஒரு பெருக்கத்திற்குரிய நாள். அந்த நாளில் நம்ம என்ன செய்கிறோமோ அது பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால தான் இந்த நாளில் தங்கம், வெள்ளி, நகைகள், அது இல்லாமல் விலை உயர்ந்த ஆபரண பொருட்கள் வாங்குறாங்க, சொத்து வாங்குறது, முதலீடு செய்கிறது, இந்த மாதிரி புதிய வாகனம் வாங்குறது, புதிய தொழில் துவங்கிறது, மந்திர ஜபங்கள் செய்கிறது, தானம் செய்கிறது, யாகம் செய்கிறது, இந்த மாதிரி பல வழக்கங்களை நம்ம கொண்டிருக்காங்க. ஆனால் இதில் எல்லாராலையுமே தங்கம், வெள்ளி வாங்க முடியுமா அப்படின்னா ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள், ரொம்ப விலை உயர்வாக இருக்கிற அந்த வாகனங்கள், சொத்துக்கள்லாம் எல்லாராலையும் கண்டிப்பாக வாங்க முடியும்னா முடியாத காரியம். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கத்துக்கு இணையாக இருக்கிற பலன் தரக்கூடிய சில மங்கள பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சாலே போதும், அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் மகாலட்சுமிக்கு படைச்சி நம்ம வீட்டிலே வழிபட்டாலும் அந்த அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் மகாலட்சுமி அருளால் வீட்டில் குறையாத செல்வம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு 5 பொருட்கள் நம்ம வாங்கி வச்சாலே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதலாவதாக அன்றைய நாள் சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் வாங்குவது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வதாக இந்த அட்சய திருதியை அன்னைக்கு கடுகு வாங்கிறது. கடுகு வாங்கிறதுனால அது தங்கம், வெள்ளிக்கு இணையானதாக சொல்கிறாங்க. அடுத்ததாக 3வதாக கல்லுப்பு. இந்த கல்லுப்பு வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வாழ்க்கையில் நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்த கல்லுப்பு வாங்கிறதுங்கிறது மகாலட்சுமி அம்சமாகவும் சொல்கிறாங்க. இன்பங்கள் பெருகும், மன அமைதி கிடைக்கிறதா ஐதீகம். அடுத்து 4வது பொருள் மண்பானை, குடங்கள், விளக்குகள். ஸோ இந்த மாதிரி வீட்டிற்கு வாங்கிறதுனால வீட்டில் செல்வம் பெருகுங்கிறதும் ஐதீகம். 5வதாக பார்த்திங்கன்னா பசுமாடுகளும் இந்த நாட்களில் நம்ம வாங்கலாம். ஏன்னா லட்சுமி தேவியோட ஒரு அம்சமாக நம்ம பசுமாடுகள் பார்க்குறதுனால பசுமாடுகள் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 5 பொருட்கள் இல்லாமல் இன்னும் என்னென்னலாம் வாங்கலாம்? அன்றைய தினம் மல்லிகைப்பூ, மஞ்சள், குங்குமம், சந்தனம், பால், அரிசி, இந்த மாதிரி மங்கள பொருட்களை எல்லாமே அந்த நாளுக்கு நம்ம வாங்கி மகாலட்சுமிக்கு படைக்கலாம். இந்த நாளில் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் வச்சு படைக்கிறது ரொம்பவே விசேஷம். பொதுவாக இந்த நாள், இந்த அட்சய திருதியை நாளில் வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்குரியது. அதனால் இந்த வெள்ளை நிறம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கும் பொழுதும் அது வீட்டுக்கு சுபிட்சத்தை கொடுக்குங்கிறதும் நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இந்த அட்சய திருதியைக்கு தெய்வீக சிறப்பு என்ன அப்படின்னா இந்த புனித நாளில் தான் பரசுராமர் அவதரித்ததாக சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமி அருள் அதிகரிக்கும் ஒரு நாள், குபேரன் செல்வத்தை பெற்ற நாளும் இந்த அட்சய திருதி நாள் தான்.
அதனால தான் இந்த நாள் செல்வமும் புண்ணியமும் ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வராங்க. இந்த அட்சய திருதி அன்னைக்கு என்ன செய்யணும்? பூஜைகள் செய்யலாம், தானங்கள் செய்யலாம். தானங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நாள் உணவு தானம் கொடுக்கலாம். அதாவது ஏழைகளுக்கு உணவு, நீர்மோர் இதெல்லாம் கொடுக்கலாம். அது மாதிரி குடை தானம் பண்ணலாம், விசிறி தானம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்காங்க. இதே நம்ம ஆடை தானம் கொடுக்குறோம், ஏழைகளுக்கு வந்து உணவு, ஆடை, பழங்கள், தானியங்கள் ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆடை கொடுக்கறதுனால நம்ம நோய் நீங்கி உடல் நலம் கிடைக்கும். இதே பழங்கள் தியானம் கொடுக்குறோம்னா உயர்ந்த பதவி மரியாதை கிடைக்கும். நீர்மோர், பானகம் இதெல்லாம் தானம் கொடுக்குறோம்னா கல்வியில் முன்னேற்றம், அறிவு வளர்ச்சி கிடைக்கும். தானியம் தானம் கொடுக்குறோம்னா அகால மரணம் நீங்கும், ஆயுள் நீடிக்கும். தயிர் சாதம் தானம் கொடுக்குறோன்னா பாவ விமோச்சனம், வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்சய திருதை அன்னைக்கு கனகதார சோஸ்திரம் படிக்கிறதும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.